மயிலாடுதுறை மாவட்டத்தில் பயிர்களில் கருப்பு பயிர்கள் இருப்பதாக கூறி அதிகாரிகள் பயிர்களை கொள்முதல் செய்ய மறுப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்த கள ஆய்வில் ஈடுபட்ட நமது செய்தியாளர் அருண் பிரசாத் விவசாயிகளுடன் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் பயிர் வகைகளை விவசாயிகளிடமிருந்து அதிகாரிகள் கொள்முதல் செய்து வருகின்றனர். தற்போதைய இதில் சிறியதள அளவு சிக்கலானது ஏற்பட்டுள்ளது. பயிர் வகையில் உள்ள கருப்பு நிறத்தில் இருப்பதால் ஒரு சில மையங்களில் அதனை கொள்முதல் செய்ய மறுப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்து நம்மிடம் விவசாயிகள் இருக்காங்க, அவங்கள்ட்ட நேரடியாக கேட்போம். இதனால கொள்முதல் செய்ய மறுக்கிறாங்க. இதுல நீங்க என்னென்ன சிக்கல்கள்லாம் நீங்க சந்திக்கிறீங்கன்னு விரிவா சொல்லுங்க. அதாவது மாலை வணக்கம் ஐயா. அதிகாரிகள் முதல்ல எங்களுக்கு இங்க இருந்து விளைபொருட்களை அவங்க வாங்கினாங்க. இப்ப ஒரு கடைசி ஒரு வார காலமாக என்ன சொல்றாங்கன்னா, அந்த பயிர்ல நிறைய குறைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எங்களுடைய விளைபொருட்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி திரும்ப கொண்டு போக சொல்றாங்க. ஏன்னா அதுல மணல் இந்த மாதிரி மண் கட்டிகள் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. பட் அதெல்லாம் சுத்தமா சரி பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமும் இப்ப என்ன சொல்றாங்க, மத்திய கவர்மெண்ட்ல இருந்து கருப்பு பயிர்கள் அதுல கலந்து வர்றதுனால நாங்க உற்பத்தியை பிடிக்கிற கொள்முதலை நாங்க நுப்பாட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு விளைபொருள்ல அந்த கருப்பு பயிர் அப்படின்றது பெரிய விஷயமும் கிடையாது. ஏன்னா இத பெருசா நாங்க தொடர்ந்து இந்த விதையை எடுத்து வச்சு உங்கள்கிட்ட விவசாயம் பண்றதில்ல. அரசாங்கத்திட்ட இருந்து நாங்க இந்த விதையை வாங்கி தான் அந்த பயிரை திரும்ப விதைச்சு நாங்க அறுத்து எடுக்கிறோம். அதுல கருப்பு பயிர் கலந்து வர்றதுன்றது அரசாங்கத்தினுடைய கவனக்குறைவுன்னு கூட நாங்க சொல்லலாம். ஏன்னா மத்திய அரசாங்கம் எங்களுக்கு போதுமான சப்போர்ட் எதுலையுமே பண்றது இல்லைன்றதுக்கு நாங்க நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இப்ப இந்த பயிர் உற்பத்தி பண்ணி கிட்டத்தட்ட 3 மாத காலமா இந்த சீசன் நடந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப எங்களுக்கு அதிகாரிகள் நிறைய விஷயங்களை சப்போர்ட் பண்ணியும் அரசாங்கம் நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்து அந்த அதிகாரிகள் எங்களுக்கு அவங்களுடைய ப்ரெஷர் தாங்க முடியாம நீங்க அதை எடுத்துட்டு போயிடுங்கன்ட்டு எங்கள்கிட்ட அதை சொல்றப்ப எங்களுக்கு அந்த விளைபொருட்களை கொண்டு போய் நாங்க என்ன பண்றதுன்னு தெரியல. சாதாரணமா ஒரு நாள் தாங்குற மாதிரி உள்ள பொருளா இருந்தா நாங்க கொட்டி தூக்கி எறிஞ்சிட்டு போயிடலாம். நாங்க 3 மாசம் இதை ஒரு குழந்தை மாதிரி வச்சு பாதுகாத்து அதை ஒரு முழுசா ஒரு பொருளா மாத்தி கொண்டு இதை வைக்கிறப்ப அதுக்கான விலையும் கிடைக்காம எங்களுக்கான விவசாயத்தை நாங்க ப்ராப்பரா நடத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அதுக்கு அரசாங்கம் தலையிட்டு, அதிகாரிகள் தலையிட்டு, நம்மளுடைய ஆட்சியர் தலையிட்டு அதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும் பட்சத்துல இந்த காவிரி டெல்டா விவசாயிகள் சார்பாக நாங்க மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுப்போம். ஏன்னா விவசாயிகள்கிட்ட அதிகமான அளவுல இன்னும் பயிர்கள் இருக்கு. இந்த பயிர்களை அவங்க விலையை மாத்தினாதான் அடுத்து அவங்க நெற்பயிரை விளைவிக்கிறதுக்கு போதுமான அளவுக்கு வருமானங்களோ இல்ல மற்ற ஒரு இடத்துல போய் கடன் வாங்கி அவங்க அதுல முழுகாமல் அவங்களுடைய வாழ்க்கையை தொலைக்காம இருக்க முடியுன்றத இந்த அரசாங்கத்திட்ட கேட்டு கொள்கிறோம். எங்களுக்கு நீங்க எவ்வளவு சீக்கிரமா இந்த பயிர்களை கொள்முதல் செஞ்சு எங்களுக்கு நீங்க பணங்கள் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இந்த அடுத்த நெற்பயிரில் எங்களுடைய விவசாயத்தை தொடங்கி ஒரு நிம்மதியா வாழ முடியும். அதுக்கு அரசாங்கம் எங்களுக்கு கூடிய விரைவில் ஒரு நல்ல தீர்வையும் நல்ல முடிவையும் சொல்லணும்னு கேட்டுக்கிறோம். நிச்சயமா மயிலாடுதுறை மாவட்டத்துல இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா பயிர் நல்ல மகசூல் இருக்கிறதா விவசாயிகள் தெரிவிச்சிருக்காங்க. இருப்பினும் இந்த கூடத்துல அவங்க கொள்முதல் செய்ய பயிர்களை போடும் போது கருப்பு பயிர்கள் இருக்கிறதா அதை ஒதுக்குறதாவும் சொல்றாங்க. முடிஞ்ச வரை 4 மையத்திலையும் பயிர்களை கொள்முதல் செய்யணுங்கிறது தான் விவசாயிகளோட பிரதான கோரிக்கையா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனை தொடர்பா அதிகாரிகள் உடனடியா ஆய்வு செய்யணுங்கிறது தான் விவசாயிகளோட பிரதான கோரிக்கையாகவும் இருக்கு. மயிலாடுதுறையிலிருந்து நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக அருண் பிரசாத்.